நம்ம வீடியோ பார்க்க வந்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாக வந்து பைப்பெல்லாம் ஏத்திட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கடையிலேருந்தே ஃபுல் மெட்டீரியல். அண்ணன் தாங்க டிரைவரு. சும்மா சொல்லக்கூடாது. வேற லெவல்ல டிரைவ் பண்ணாரு. ஸோ நம்ம போற சைட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ரொம்ப காடுங்க. அடர்ந்த காடு. கொடைக்கானல் அடிவாரம். ஸோ டவரே இருக்காதுங்க. ஸோ 4 நாள் நம்ம போனோனே ஃபஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாம் எடுத்து செக் பண்ணுறோம். ஸோ எல்லா மெட்டீரியலுமே நம்ம கஸ்டமர் முன்னாடி எடுத்து வச்சுட்டு, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத ஒண்ணொண்ணா கொட்டி, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை, எலக்ட்ரிக்கல் தேவையா, பிளம்பிங் தேவையான்றத கொட்டி தனித்தனியா எடுத்து வைக்கிறோம். தென் பில் செக் பண்ணுறதுக்கு வந்து கஸ்டமரை வர வச்சு நம்ம வந்து அவங்க முன்னாடி எல்லா பொருளும் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபினோலக்ஸ் வயர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெட்டீரியல் கீழே வைக்காம அழகா ஒரு படுதா விரிச்சு போட்டு, அதுக்கப்புறம் நம்ம எல்லா மெட்டீரியல் செப்பரேட்டாக தனித்தனியாக பிரித்து வைக்கிறோம். அதுக்காக ஒரு ரூம் நம்ம எடுத்து தனித்தனியாக முதல்ல பிரித்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தென் பார்க்க போகிற வீடு இதுதாங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட் வருங்க இந்த வீடு கரெக்டாக. ஸோ எலிவேஷன் வந்து இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இன்னும் கீழே டைல் ஒட்டலைங்க. முக்கியமான விஷயம் நம்ம வந்த ஆட்டோ இதுதாங்க. ஸோ அருமையான டிரைவருங்க, சும்மா சொல்லக்கூடாது. சூப்பராக ஓட்டினார். வயசானவராக இருந்தாலும் செம்மையாக ஓட்டினாருங்க. ஸோ இன்னும் டைல் ஒர்க் பண்ணலை. இவருக்கு அவங்க பையனுக்கு கல்யாணம் அப்படின்றதுனால சீக்கிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் எலக்ட்ரிக்கல் முடிச்சு கொடுத்துட்டா அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்ம டைல் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தோம். பட் அவங்க டைல் ஒர்க் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. டிபி பாக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம 3 ஃபேஸ்க்காக பண்ணியிருப்போம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக உங்களுக்கு 3 ஃபேஸ் சர்வீஸ் வாங்கலை, சிங்கிள் ஃபேஸ் தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே போன மெட்டீரியல் எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டாக அடுக்கிட்டு, டிவி ஒரு புது டிவி அப்போ தான் வாங்க மாட்ட வந்திருந்தாங்க. ஆனால் ஒயரிங் பண்ணிகிட்டே மாட்டிக்கலானான்னு சொல்லிட்டுங்க. ஸோ உள்ளே போயாச்சு. இதை கிச்சன் கேபினெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன் கேபினெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமு, தென் வந்து பாத்ரூம், அதுக்கப்புறம் ஒன்றா பார்த்தீங்கன்னா தெரியும். இது கிச்சனு, இது டைனிங்கு, இது ஹாலு. ஸோ இது வந்து 2 பெட்ரூம் 1, பெட்ரூம் 2. தென் இதில் உள்ள ஒரு பாத்ரூம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போனோம்னா வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். பைப் லைன் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா பைப் நீட்டிட்டு இருக்க எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு எல்லா பாக்ஸுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டில் எலக்ட்ரிக்கல் வந்து 3 பேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 3 பேர் ப்ளம்பிங்க்கு போயிட்டோம். 6 பேர் போயிருந்தோம். ஸோ 3 பேர் எலக்ட்ரிக்கலுக்கும் 3 பேர் ப்ளம்பிங்கு சொல்லி பிரிச்சிட்டோம். ஸோ பாக்ஸ் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நீட்டாக. தென் ஒயர் இழுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ ஆக்சுவலாக நான் எலக்ட்ரிக்கல் டீமே கிடையாது, நான் ப்ளம்பிங் டீமு. தென் டிவி பாயிண்ட் மட்டும் நம்ம சீக்கிரமாக போட்டு டிவியை மாட்டிட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு டிவி பார்த்துட்டே வேலை செய்யலாமேன்னு சொல்லிட்டுங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இழுத்து நம்ம ஃபஸ்ட்டு டிவி மாட்டுறதுக்கு போர்டு எல்லாமே அடித்து முடித்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ப்ரிங்கெல்லாம் வச்சு கரெக்டாக இழுத்து ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணோம், தென் என்னெல்லாம் நம்ம போட்டு பண்ணோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நீட்டாக புரியும். தென் ஒரு 4 டேஸில் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஃபுல்லாக பண்ண முடியும், பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, வெறும் 6 பேரால் கண்டிப்பாக பண்ணித்தர முடியுன்றதை நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு 4000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு நம்ம பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் 3 பாத்ரூமு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் வச்சு எல்லாமே பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ ஒயர் நம்ம இழுத்துட்ருக்கோம். ஸோ ஃபினோலக்ஸ் கோல்டுங்க ஒயர் ஃபுல்லாக. ஸோ ஒரு பக்கம் ஒயர் இழுத்து முடிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து எலிவேஷன் லேம்ப்ஸ் அழகுக்காக கொடுக்க போகிறோம். முன்னாடி வந்து நம்ம வந்து ஹேங்கிங் லேம்ப் வந்து இதுக்கு நம்ம தரப்போகிறோங்க. தென் வந்து நம்ம பாத்ரூம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எப்பயுமே எலக்ட்ரிக்கல் பண்ணும்போது வயர் இழுக்க ஒவ்வொரு பக்கமாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டே வந்துடுவோம். போர்டு கீடு எல்லாமே நம்ம போட்டுகிட்டே வந்துடுவோம். ஸோ 20 ஆம்ப் சாக்கெட் போட்டிருக்கோம். ஸோ 20 ஆம்ப் சுவிட்சு, ஒரே ஒரு இண்டிகேட்டர் கேட்டிருக்காங்க. அதனால் அவங்க எல்லாமே கஸ்டமரோட ரிக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ பாயிண்ட்டை மட்டும் கடைசியாக செக் பண்ணிக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. தென் இது பெட்ரூம் 1. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயர் இழுக்கும் போதே ஃபேனையும் மாற்றிட்டே வந்துடுவாப்பில். ஸோ ஒவ்வொரு ரூமாக ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நீட்டாக அடுத்த ரூம் போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? அதனால் ஸோ பாயிண்ட்டை மட்டும் கடைசியாக செக் பண்ணிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுக்காம வச்சுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு சுவிட்சில் என்ன லைட் வரணும், டியூப் லைட் வரணுமா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கேட்டு கொடுக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும், லெக்ரான் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். லெக்ரான் மைலிங் மாடலு சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டுக்குமே நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக சஜஷன் பண்ணுறேன், இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. லெக்ரானில் எது வாங்கினாலுமே நல்லாயிருக்கும். தென் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ரூமாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம பாத்ரூமில் வந்து இப்போ தான் நம்ம ஒயிட் சிமெண்ட் எல்லாத்துக்குமே வச்சுருக்கோங்க. ஒயிட் சிமெண்ட் வச்சு விட்டுருக்கோம் சைடில், ஏன்னா தண்ணி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒயிட் சிமெண்ட் பாருங்கள் சைடில் வச்சுருக்கோம். ஸோ டைல் கொஞ்சம் ஒட்டினவங்க சரியில்லாமல் ஓட்டிட்டாங்க. பட்டு நம்ம அதெல்லாமே கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக எல்லாத்துலேயுமே ஒயிட் சிமெண்ட் நம்ம ஃபுல்லாக கொடுத்து வச்சுருக்கோம். டைவர்டர் வால் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அப்போ அந்த வால் தடுக்காமல் இருந்தாங்க. இப்போ தடுத்ததுனால வந்து கொஞ்சம் ஓரமாக போயிடுச்சு. அதையும் நம்ம சொல்லிடுறோம். முதல்ல தடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா சாமி ரூம், பூஜை ரூம் போட்டாங்க. ஸோ வெளியே நம்ம ஸ்டேர்கேஸில் வர்றது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லண்டனில் வர எல்லா லைட்டுமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுத்துருக்கோம். எதுவுமே கஸ்டமர் அண்ணன் இவர் தாங்க நமக்கு ஆன்லைனில் பார்த்துட்டு வேலை கொடுத்தாரு. ஸோ வேலை போயிட்டே இருக்கும்போது வெயில் தாங்கலை. ஸோ அதனால் டக்குன்னு தென்னை மரத்தில் ஏறிட்டோம்.
ஏன்னா எண்ணெய் ஏற விட்டுட்டாங்கங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு தென்னை மரம் ஏறி. ஸோ இப்போ ஏறி ஒரு குலை இளநியே ஃபுல்லாக பிடுங்கிட்டோம். எதுவுமே சொல்லல. கிட்டத்தட்ட கஸ்டமருக்கு வந்து ஃபுல்லாக இருக்குங்க. அவங்களுக்கு தான் ஃபுல் கார்டு. அதனால் மாப்பிள்ளை பாருங்கள் அதுலேயும் ஒரு மஜா பண்ணுவாப்புல. மரம் ஏற சொன்னால் ஒரு சாமர்த்தியம். கம்முன்னு இருந்த எண்ணெய் மரம் ஏற விட்டு ஏன்னா நல்லா இருந்துச்சுங்க. இளநீ செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக தென்னந்தோப்பு தாங்க அந்த ஏரியா. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பட் வெயில் ஆனால் அங்கேயுமே தெரிஞ்சிச்சு. நல்லா இளநீ குடித்தவங்க தாங்க வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவாக இருந்துச்சு. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் வெட்டி கொடுத்தேன். எனக்கு தேங்காய் எண்ணெய் எனக்கு கொடுப்பானுங்கன்னு பார்த்தா நான் வெட்டி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு கடைசியாக. ஸோ இது மினி விளாக் அப்படின்றதுனால தான் வந்து நம்ம ஃபுல்லாக சொல்கிறோம் எப்படிலாம் நம்ம டே பாஸ் பண்ணி வேலை செஞ்சோம் அப்படின்றத. ஸோ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் சொல்லுங்கள். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து மாப்பிள்ளை போர்டு போட்டுட்ருக்காரு. ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யாருமே வந்து ரெஸ்ட் எடுக்கலாமே எனக்கு தெரிஞ்சு. ரெஸ்டிங் டைம்ன்றது ரொம்ப கம்மியாக தான் எடுத்தோம். கஸ்டமர் ரிக்யூர்மெண்ட் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க இங்கேயே வந்து சாப்பாடு ஆக்கிட்டு இருந்தாங்க, நமக்காக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஒர்க்கும் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பக்கம் பாருங்கள், ஃபேனை எடுத்துகிட்டு போன ஃபேனை மாட்டிட்டு ஃபேன் காற்றுல தான் வேலை பார்ப்பானுங்க. ஸோ ஃபேன் மாட்டிகிட்டு இருந்தாங்க. பாலிகா ஃபேன்ஸுங்க, விட்டல் மாடல் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃபேன் தான் போட்டிருந்தாங்க ஹை ஸ்பீடுன்றதுக்காக. வெளியே போட்டிக்கோ ஒயரிங் ஒரு பக்கம் ஒரு டீம் இழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒர்க்கு நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஹவ் பியூட்டிஃபுல் நம்ம லேம்ப் கொடுத்துருக்கோம் பாருங்கள் சர்வேக்காக. இப்போ எல்லாமே கிச்சன் இப்படி தாங்க பண்ணுறாங்க. நம்ம சப்ளை பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா லக்ஸரியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லைட் போட்டதுக்கப்புறம் அவுட்புட் காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம போட்டது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்களா? மறக்காமல் இது நல்லா இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். கமெண்டில் உங்களுக்கு நிஜமாலுமே இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து நல்லா இருக்குது அல்லது உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே இதெல்லாம் ஓல்டு மாடல் தான் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, அது என்னன்றதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இது கஸ்டமருக்காக நம்ம தேடி வச்சு கொடுத்தோம். இது லேட்டஸ்ட்டாக இப்போ இது மாதிரி தானே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இதை அடைக்கிறேன்னு சொன்னாங்க. பட் அடைக்க வேணாண்ணா, இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். ஒரு பக்கம் அவளோட எல்லாம் எதிர்பார்த்தா ப்ரொஃபைல் லைட் மார்க்கிங் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கள், நூல் வச்சு அடித்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மாப்பிள்ளை அதை அடிச்சிட்டு இருந்தார், கட்டிங் போட்டுட்டு இருந்தார். ப்ரொஃபைலுக்கான முழு வீடியோ வந்து யூடியூப்பில் அடுத்த வீடியோவாக கொடுக்குறாங்க, மறக்காமல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பக்கம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரூமே மெட்டீரியல்ஸாக நம்ம எடுத்தாச்சுங்க. அதுவும் நம்ம டஸ்ட்டு மண்ணெலாம் எதுவும் போடலை, எல்லாமே வந்து நம்ம தார்பாய் விரித்து அதில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பசங்க தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க நைட் ஒர்க் பார்த்தாங்க, அதனால் காலைல தூங்கிட்டு இருக்காங்க. மணி காலைல 7 மணி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நான் ஒரு பாத்ரூமில் தான் தூங்கிட்டு இருந்தேன், அவங்க ஒரு பாத்ரூமில் தூங்கிட்டு இருந்தாங்க. வேலைக்குன்னு போயிட்டேன் என்னங்க. ஸோ அவுட்ரு ப்ளம்பிங் நம்ம செகண்ட் டே வந்து வேலையை ஆரம்பித்தாச்சு. நம்ம எல்லாம் கட்டிங் கொடுத்து கரெக்டாக வந்து நம்ம பைப் போடுவோமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சு ஒரு பக்கம். ஸோ அவங்க ஒரு பக்கம் எலக்ட்ரிக்கல் பார்த்தா இனிமேல் நம்ம வேலையை பார்த்தா தான் ப்ளம்பிங் முடியும். 2 பேத்துக்கு போட்டி வச்சுட்டேங்க, யார் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் முடிக்கிறோமா ப்ளம்பிங் முடிக்கிறோமான்னு. ஆனால் ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் பர்சன் தான் ஜெயித்தாங்க. எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 வாஷ் பேஷன் கடைசியாக வைக்க சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு. ஸோ எல்லாமே நூல் அடித்து ப்ராப்பராக தாங்க பண்ணுவோம். இந்த கட்டிங் எல்லாமே பாரு மிஷினை வச்சு கரெக்டாக பிடிச்சி, நீங்களுமே இது போல் கட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சளவு மிஷின்லேயே வந்து சைடு எடுத்துக்கோங்க. சில பேர் உளியில் உடைக்கிறீங்க, பட் உளியில் உடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இது போன்ற சைடில் வந்து கட்டிங் மிஷினை வச்சு நீங்கள் அறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். தென் நம்ம இப்போ ஒரு பிராஸ் எல் நம்ம எல் போடுறோம் அப்படின்னா டோர் எல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே நூல் அடித்து கிளாம்பு அடித்தாச்சு. 1 இன்ச் பைப் டெலிவரி ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் செப்பரேட்டாக ஒரு பைப் தாங்க நம்ம கொடுக்குறோம். அதுக்காக டெலிவரி லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செப்பரேட்டாகவே ஒவ்வொரு லைன் இறக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். மேலே நீங்கள் தான் மெயின் லைன் இறங்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம எப்படி ஃபுல்லாக அடிச்சிருக்கோம், டேங்க் வச்சு அடிச்சிருக்கோன்ற எல்லா விஷயமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம் பாருங்கள். அவுட்ரு டாப் லைட் எல்லாமே அடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா. பக்கத்துக்கு ஒரு டாப் லைட் சீட் லைட் போட்டிருப்போம் பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபேன்ஸ் போட்டாச்சு, இன்னும் நம்ம ஒன்றும் ஹேங்கிங் லைட் கொடுக்கல. ஸோ போர்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே டன், எல்லாமே ஏற்றியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பாட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. தென் ஃபேனுமே மாட்டியாச்சு. விட்டல் கிராஸாக நம்ம மாடல் கொடுத்து மாட்டிருந்தோம். டைல் ஒர்க் முடிஞ்சிருந்தால் வீடு பார்க்க சூப்பராக இருக்குங்க. பட் இன்னும் டைல் ஒர்க் இனிமேல் தான் பண்ண போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரொஃபைலுக்கு வந்து பீடிங் வந்து ஃபிட் பண்ணிட்டு இருந்தான் மாப்பிள்ள. அவன் ஒரு பக்கம் அவன் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தான். வெளியே வந்து இந்த பில்லரில் வந்து அவங்களுக்கு அழகாக கொத்துலைட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லாதனால இப்போ வந்து நம்ம அதை காடி போட்டு ஒர்க் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அந்த பீமை வெட்டி போட்டுட்ருக்கோம். கஸ்டமருடைய ரிக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்க விருப்பப்பட்ட மாதிரி பண்ணி கொடுக்கணுங்க. இது நல்லா இருக்காது, இது வேணாம், நம்ம கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு அதை விட்டுறக்கூடாது. நம்மளை நம்பி வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலை நம்ம நீட்டாக பண்ணி தரணும். நம்ம கட் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி நூல் அடித்து தான் கட் பண்ணுவோம். கசாமுசான்னு கட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக இப்படி நூல் அடித்து 2 பக்கமும் கட் பண்ணுவோம். ஸோ ஒரு பக்கம் நம்ம ப்ளம்பிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்பார்ட்மெண்ட் கிளாம்ப் கொடுத்து நம்ம எப்படி மெயின் லைன் அடித்தோம், நம்ம மோட்டர் லைன் இன்கமிங் எப்படி ஏறுது, அவுட் கோயிங் எப்படி போகுது அப்படின்ற எல்லா வீடியோஸுமே இதில் இருக்குங்க. ஸோ நம்ம ஒரு பக்கம் ப்ளம்பிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம், அவங்க ஒரு பக்கம் எலக்ட்ரிக்கல் போயிட்டு இருந்துச்சு. அவங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் வெளியே எல்லாமே முடிச்சிட்டாங்க அவுட்ரு வேலையை. ஸோ ப்ரொஃபைல் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இதுவும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது போன்ற ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணணும் அல்லது உங்கள் வீட்டுக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்பரை கூப்பிடுங்க. தென் இதில் எப்படி நான் பண்ணியிருக்கேன், ப்ரொஃபைல் ஒர்க் ஸ்டார்ட் எப்படி மார்க் பண்ணேன், எப்படி கட் பண்ணேன் அப்படின்ற முழு வீடியோ வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் நான் கொடுத்துருக்கேன்.
மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்களுமே உங்கள் வீட்டுக்கு இது போன்ற ப்ரொஃபைல் லைட்ஸ் போடலாம். செம்மையாக இருந்துச்சுங்க லுக் வைஸ். இன்னும் பட்டியெல்லாம் பார்த்துட்டு கீழே டைலெல்லாம் ஒட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை நம்ம முதல்ல மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கட் பண்ணி அது அழகாக ஒயர் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ வெளியில் லைட் வரதுக்காக கண்டிப்பாக இந்த இதோட ஃபினிஷிங் வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க. ஸோ ப்ளம்பிங்கில் ஒரு பக்கம் போயிட்டுருச்சு, மெயின் லைனை சும்மா இறக்கி வச்சுருந்தோம். வரல கிளாம்ப்லாம் எதுவுமே நம்ம நேர் பார்த்து எடுக்கல. ஸோ சர்வீஸ் அந்த லெஃப்ட் லைனில் தாங்க வருது. ஒரு பக்கம் நம்ம ஒர்க்கு ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ண ஆரம்பிச்சு கொத்தலைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சேனலைஸ் பாருங்கள், சென்டராக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பட்டி பார்த்தாங்கன்னா இந்த வீடு செம்மையாக இருக்கும். பட்டி வந்து அவங்க 1 இயர் அப்புறம் தான் பார்க்கறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போயே சேனலைஸ் போட சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் அது மேலே நீங்கள் சொன்ன மாதிரி பட்டி பார்த்து போட்டிருந்தா இன்னுமே பார்க்க லுக் வைஸ் செம்மையாக இருக்கும். பட் ஓகே, இதுவே வந்து நம்ம லுக் வைஸ் வந்து நிறையா கொண்டாந்துட்டோம். கேட்ட இடத்துல பாக்ஸு, டிவி எல்லாமே உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸ்பீக்கரு, ஏசி பாயிண்ட், ஏசி ப்ரிவேஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் நம்மளுடைய சேனலைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஆர்ஜிபினா 3+1 தாங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, நியூட்ரல் ஒயிட் 3 கலர் மட்டும் எரியும். ஸோ ஃபுல்லி கிறிஸ்டலுங்க. யாருக்கா வேணும் அப்படின்னா நீங்கள் நமக்கு சொல்லுங்கள். ஸோ பாத்ரூம் நம்மளுடைய கிச்சனுடைய அவுட்லெட்டு, ஸோ வாஷ் பேஷனுடைய அவுட்லெட்டு, டைனிங்லேருந்து வராது, அது எல்லாத்தையுமே லைன் போட்டாச்சு. மோட்டரோட இன்கமிங்கு. ஸோ அவங்க ஒர்க்கை முடிச்சனால அவங்க வெளிச்சத்துலேயே நம்ம நைட் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் எல்லாமே முடிஞ்சளவு டோரெல் கொடுத்துருப்போம். எங்கேயுமே வந்து வாட்டர் வர இடத்துல நைட் ஒர்க்காக தாங்க எடுத்து பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாம் 4 நாள் நம்ம இவ்வளோ வேலை முடிச்சிருக்க முடியாது. இந்த பக்கம் எல்லா பக்கமே லைட் முதல்ல டாப் லைட் போட்டதுனால நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சர்வீஸ் அடிச்சாச்சு. 720 ஒயர் கொடுத்து நம்ம வந்து சர்வீஸ் அடிச்சாச்சு. ஓப்பன் சர்வீஸ் பாக்ஸ் சிங்கிள் பேஸ் தான் கேட்டிருந்தாங்க, அடிச்சாச்சு. இன்னும் ப்ளம்பிங் முடியலைங்க. ஸோ இன்னும் இருக்குது. ஸோ இது வந்து தேர்ட் டேவுடைய நைட் நம்ம ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 4th டே. நம்ம 4வது நாளுடைய ஃபினிஷிங், அதாவது எண்டிங் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருப்போம். கீழே வந்து டம்மி எண்டு கேப் வந்து ஃபியூச்சர் ப்ரிவேஷனுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம வீடியோ. மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை கொடுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட் மூலிமா தான் நம்ம இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து இது போன்ற நம்ம கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நமக்கு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் டேரெக்டாக சொல்லுங்கள். இதை மாற்றிக்கோ தம்பி, அல்லது இதை பண்ணாத, இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன சஜஷன் இருக்கோ, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், டேங்க் லைன் போட்டிருக்கோம். 2000 லிட்டர் சுப்ரீம் டேங்க் வச்சுருக்கோம். எப்படி நம்ம பைப் போட்டிருக்கோன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் எண்டு கேப் வருங்க. அந்தாண்ட ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத, உங்களுக்கு நிஜமாலுமே பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு பக்கம் வேலை போயிட்டுருக்கு. ஃபினிஷ்டுங்க. 4வது நாளுடைய எண்டில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மணி ஒரு 5 மணி ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குது, பார்த்துட்டு சொல்லுங்கள். மேலே அப்பார்ட்மெண்ட் கிளாம் கொடுத்து லுக் வைஸ் வந்து நம்ம வந்து யூனியன் கொடுத்து கழட்டுற மாதிரி கொடுத்துருக்கோம். அழகாக டேங்க்கு. ஸோ ஏர் வெண்டுக்கு எல்லாமே. ஸோ சர்வீஸ்லேயே நீங்கள் கொடுத்துருக்கு. இப்போ வந்து நம்ம எர்த்துக்காக அங்கே பார்த்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் ப்ளம்பிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அவுட்ரு வைஸ் இதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சிபிவிசி டு யூபிவிசி. தென் அந்த 1.5 பைப்பு வர்றது எல்லாமே வந்து கடைசியாக அவங்க லாஸ்ட்டாக வந்து கேட்டுட்டாங்க. ஸோ வீடு சேனலியர்ஸ் டைல்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னுடைய ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க, பாருங்கள். ஸோ ப்ரொஃபைல் ஒர்க் அங்கே பண்ணியிருக்கிறதும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். டைல்ஸ்லாம் ஒட்டி இந்த மண்ணெல்லாம் அள்ளிட்டு பார்த்தோம்னா, டைனிங் டேபிள் போட்டாங்க பாருங்கள். நாங்கள் வாஷ் பேஷன் கொடுத்து பாட்டில் ட்ராப் கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அவுட்ரு வைஸ் எல்லாமே இன்னும் எலிவேஷன் லேப் நிறைய இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் நான் எல்லாம் பெயிண்ட் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு முழு வீடியோ கொடுக்குறேன். நம்ம அங்கேருந்து அவ்வளோதான், நீங்கள் நைட்டு கிளம்பியாச்சுங்க. அப்படியே கிளம்பி பஸ் ஏறி வந்து பழனியிலேருந்து சேலம் வந்துட்டு, சேலம் பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு நம்ம டீமோட ஊருக்கு கிளம்பியாச்சு. டாட்டா பாய் பாய். நன்றிங்க.